தனித்தியங்கும் வளமையிலே. அறம்வழி அறக்கட்டளையின் நிறுவனர் ஒரு வித்தியாசமான முறையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே. உன் இலக்கை உறுதியாக்கு, துயர் வந்து தூரம் விலகும். சாதனை சிகரம் என்கின்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்கள் சகோதரி. ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறம்வழி அறக்கட்டளை நடத்தும் குறுக்கவிதையின் தொகுப்பு நிகழ்ச்சியான பொய்கை நிகழ்ச்சி தனது 25வது வாரத்தினை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பம்சம் என்னவெனில் 25 கவிஞர்கள் தங்கள் வாயிலாகவே 25 கவிதைகளை பாட வருகிறார்கள். சிறப்பு அதிதி ஒருவரும் மற்றும் 3 அதிதிகளும் 3 தொகுப்பாளினிகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். அந்த 25 கவிதைகளுக்குள் 3 அதிதிகளின் கவிதையும் 3 தொகுப்பாளினின் கவிதைகளும் உள்ளடங்கலாக வாசிக்கப்படுகின்றன. தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்தினை பாடுவதற்காக கவிஞர் குளோரி சக்தி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தனித்தியங்கும் வளமையினை பெற்றவளெம் மன்னை தமிழே, அவனியிலே சிறந்தவளே முதன்மை செம்மொழியே, இமயம் வீழ்ந்திடனும் வீழா புகழ் பெற்றாய், 1000 மொழிகள் அகிலத்தில் இருப்பினும் அரியாசனம் உனக்கே, 1000 மொழிகள் அகிலத்தில் இருப்பினும் அரியாசனம் உனக்கே, தனித்தியங்கும் வளமையினை பெற்றவளெம் மன்னை தமிழே, அவனியிலே சிறந்தவளே முதன்மை செம்மொழியே, உயிருடை காரணத்தான் கரு கொண்டு வளர்பவளே, அறிவியல் தமிழாய் அவனியில் சிறந்தாய் ஆலென விருந்திடுவாய், அறிவியல் தமிழாய் அவனியில் சிறந்தாய் ஆலென விருந்திடுவாய், தனித்தியங்கும் வளமையினை பெற்றவளெம் மன்னை தமிழே, அவனியிலே சிறந்தவளே முதன்மை செம்மொழியே, எம்மொழியும் தந்திடாத
வாழ்வியல் இலக்கணத்தை இயல்பாய் சொல்லி இயற்கையோடு இயைந்த சிந்தனை வளர்த்தவளே. இயல்பாய் சொல்லி இயற்கையோடு இயைந்த சிந்தனை வளர்த்தவளே. தனித்தியங்கும் வளமையினை பெற்றவளெம் மன்னை தமிழே. அவனியிலே சிறந்தவளே முதன்மை செம்மொழியே. வஞ்சமே இல்லாத வான் புகழ் கொண்டவளே. தஞ்சம் அடைந்திட கொஞ்சியே மகிழ்வாள் விஞ்சிடும் திறத்தாலே. தஞ்சம் அடைந்திட கொஞ்சியே மகிழ்வாள் விஞ்சிடும் திறத்தாலே. தனித்தியங்கும் வளமையினை பெற்றவளெம் மன்னை தமிழே. அவனியிலே சிறந்தவளே முதன்மை செம்மொழியே. முதன்மை செம்மொழியே. முதன்மை செம்மொழியே. நன்றி கவிஞரே, மிக்க நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது சிறப்பு அதிதி SP நாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவரையும் வரவேற்கும் முகமாக வரவேற்புரையை நான் ஒரு கவி வடிவில் இங்கு தரலாம் என்று நான் எண்ணுகிறேன். 25வது பொய்கை குறுங்கவிதை போட்டியில் பங்கு பெறும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பொய்கையிலே நீந்தி பொருத்தமுற குறுங்கவிதை நெய்யப் புடைக்க நவிலுகின்ற நிகழ்ச்சியின் இயக்குனராய் திகழும் கலையிளவல் அபிராஞ்சே நிகழ்ச்சிதனை தொகுத்து நேர்த்தியுடன் வழங்கி நேயர் நெஞ்சங்களில் நீக்கமர அமர்ந்திருக்கும் தொகுப்பாளினி நங்கை தாமரை செல்வியே. குறுங்கவிதை நிகழ்ச்சியினை குறுகித் தரித்து நன்னெறியில் நடாத்த நெறிக்கு துணை புரியும் துணை நெறியாளர் பன்னீர்செல்வம் ஐயாவே, முதற்கண் உங்களுக்கு முகமலர்ந்து கைகூப்பி அகக்கண் திறந்து அடிமனதால் செப்புகிறேன் வணக்கமும் நன்றியும் வாயார வாழ்த்துரையும். குறுங்கவிதை எழுதி குவலயத்தில் உலவ விடும் குறுங்கவிதை எழுதி குவலயத்தில் உலவ விடும் நறும் கவிதை நாயகர்கள் நாளும் புகழ் பெறுவர். பெருங்கவிதை எழுதி பெயரால் தடம் பதித்து அருங்கவியாய் வாழ அடியேனும் வாழ்த்துகிறேன். சிரித்த நல் முகத்துடனே சிறப்பு அதிதியாக கலந்து குறுங்கவி பாட களிப்போடு இணைந்திருக்கும் யாசகன் ஐயாவே, நேசத்துடன் உங்களையும் தஞ்சையிலே தமிழோங்க தகைமையுறு கவிபாடும் தஞ்சை பட வள்ளியப்பன் ஐயா அவர்களையும் எத்திக்கும் தமிழ் மணக்க எழிலுரு நற்றமிழால் தித்திக்க கவிபாடும் முத்தமிழ் செல்வியோடு சந்த கவிபாடும் நந்தினி தேவி அவர்களையும் குறுங்கவிதை பாடி குதூகலமாய் சிரிக்க வைக்கும் குளோரி சக்தி கவிதாயினி அம்மா அவர்களையும் ஜனனத்தின் உட்பொருளை குறுங்கவியால் கூறும் ஜனனி மோகனதாஸ் அம்மா அவர்களையும் நற்குணத்தில் சிறந்திலங்கும் நாயகியாமங்கள் டினோஜா குணசேகரம் அம்மணி அவர்களையும் தடைக்கல்லை படிக்கல்லாக்கு எனும் தலைப்பிலே கவிபாட வந்துள்ளமையால் களிப்புடன் வரவேற்கிறோம். சிறப்பு அதிதியாய் கலந்துங்கு சிறப்பித்து மற்றுமொரு சிறப்பு அதிதியாய் கலந்துங்கி சிறப்பித்து வெல்வோம் ஓர் நாள் என்று விரைப்பு கவி சொல்லும் பண்பான கவிவாணர் பன்னீர்செல்வம் ஐயாவே,
தொகுத்தளிப்பில் திறன்மகளாம் கவிமகள் ஜெயபாரதி புதுக்கவிதை வித்தகியாம் புவிதாயனும் கவிதாயினி நற்கவிதை படைப்பவளாம் நாகராஜா ரொபேட்சனாம் ரசனை கவி சொல்பவராம் இரா ராசகுமாரன் குறையுமா குமுறல் என கொந்தளிக்கும் செந்தமிழால் குறுங்கவிதை பாட வந்த நால்வரையும் வரவேற்கிறோம். பாரதியின் தமிழ் கலந்து பண்ணோடு தொகுத்தளித்து நேரலையில் முகம் காட்டும் தனுஷியா குபேந்திரன் இசைத்து பாரினிலே பற்பல பட்டங்களும் பாராட்டும் விருதுகளும் பலவகையாய் பெற்றிருக்கும் பாவாளர் கருமலை தமிழாளனே கதிரவன் போல் கவியுலகில் கவிபாடி ஒளி வீசும் கட்சிக்கும் குரலுடையோன் கதிரேசன் ஐயாவே மதியாக ஒளிபரப்பி மாசற்ற கவி படைக்கும் இரா கோமதி கவிதாயினி அம்மணியே வெற்றி நிச்சயம் என கவிபாட வந்த உங்களையும் கரம் கூப்பி உள்ளத்தால் வரவேற்கிறோம். வாழ்த்து கவி சொல்லி வாயார வாழ்த்துரைக்க மற்றுமொரு சிறப்பதிதியாய் கலந்து சிறப்பிக்கும் கெனடி மாலினி கவிதாயினி அம்மணியே முயற்சி திரிவினையாக்கும் எனும் தலைப்பினிலே முயன்று கவி படைக்க வந்திருக்கும் ஜமினாவே நாதமொடு கவிபாடும் நாராயண பிள்ளையே கவிமலையில் மூழ்க வைக்கும் கவிஞர் கவிமலையே மூவரையும் வருக என முறையாக வரவேற்கிறோம். தாமரையாய் முகமலர்ந்து தலை வணங்கி நிகழ்ச்சிகளை அழகாய் தொகுத்து அம்சமாய் வழங்குகின்ற மாமரத்து பூங்குயிலே தாமரை செல்வியே இனிதான கவி பாடும் வனிதா சீலனே செந்தமிழால் கவி சொல்லும் சேனா பாலனே இங்கிதமாய் எடுத்துரைக்கும் இசைக்கி அம்மாவே உன் எழுத்துக்கள் உலகை ஆளட்டும் என குறுங்கவிதை பாட வந்த நால்வரையும் வரவேற்கிறோம். வளமிருந்தும் பயனில்லை வாழ்வு மிக கொடிது என அழகான கவி சொல்லும் சிவசாகர் ஐயாவே கர்மா கொடிது என கணித்து கவி சொல்லும் கவிஞர் சிவதீபன் ஐயா அவர்களே வாழ்த்து கவிதை சொல்லி உங்கள் அனைவரையும் குறுங்கவிதை பாட இந்நேரத்தில் வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. ஆமையா, வரவேற்புரையை மிகவும் அழகாக வடிவில் கொடுத்திருக்கிறீர்கள். 25 கவிஞர்களையும் 25 தலைப்புகளில் அவர்கள் பாட வந்த தலைப்போடு அவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு ஒரு அழகான பாவை பாடி சென்ற உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை கூற வருகிறார் கவிஞர் ப. பன்னீர்செல்வம் ஐயா. வணக்கம் ஐயா. பொய்கை நிகழ்ச்சி துவக்கத்திலிருந்தே நான் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். 3வது நிகழ்ச்சியிலே சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறேன். போட்டி அறிவிப்புகள் மற்றும் பொய்கையில் குறுங்கவிதைகளை எழுதி கொடுக்கும் அத்துணை கவிஞர்களுக்கும் சான்றிதழ் வடிவில் அந்த கவிதை அமைப்பை செய்து வழங்கி கொண்டு வருகிறேன். அறம்வழி அறக்கட்டளையின் நிறுவனர் சகோதரர் அபிராஜ் ரத்னவேல் அவர்கள் மாதம் ஒரு கவியரசர், மாதம் 2 கவி இளவரசர்கள் உருவாக்கி ஒரு சிறப்பான நிகழ்வை செய்து வருகின்றார். அதுபோலவே இன்னொரு நிகழ்ச்சியாக விகடகவி 6 என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியையும் சிறப்பாக வழங்கி வருகின்றார்கள். மாதம் ஒரு கவியரங்கம் என்ற நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தலைமையை வைத்து அந்தந்த கால சூழலுக்கேற்ப கவியரங்கத்தை
நடத்துவதற்கும் அதே போல தேவையான நேரங்களில் பட்டிமன்றங்களை நடத்தி தமிழ் மொழி வளர்ச்சிக்காக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் கவிஞர்களையும் தமிழ் எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் இணைத்து ஊக்குவித்து வரும் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது. அதே போல பொய்கை நிகழ்ச்சிக்கு இதுவரை அதிதிகள் வந்து கவிஞர்களின் கவிதைகளை படித்தார்கள். படித்துவிட்டு அந்த கவிதைகளுக்கான கருத்துரையும் பின்னூட்டத்தையும் வழங்குவார்கள். ஆனால் இந்த சிறப்பான 25வது நிகழ்ச்சியில கவிஞர்களையும் வரவழைத்து அவர்களுடைய கவிதைகளை அவர்களையே வாசிக்க வைக்கும் வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வாக நடத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. அதிலே ஒரு சிறப்பு அதிதியாக என்னை இணைத்ததையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்திலே மேலும் பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்திடவும் சிறந்த நிலையை அறம் வழி அறக்கட்டளை அடையவும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு வெற்றியடைய எனது அன்பான பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உங்கள் வாழ்த்துரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் எம்மோடு பயணிக்கும் ஒரு நெறியாளர் என்பதால் உங்களுக்கு எங்களது நிகழ்ச்சியில் மீது கொண்ட ஆர்வமும் பல உதவிகளுக்காகவும் இத்தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கவிதாயினி தாமரை செல்வி அவர்களே, மகிழ்ச்சி. பொய்கையில் வெள்ளி விழாவில் 25 கவிதைகளை 25 கவிஞர்கள் படிப்பதை நாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அதில் 3 சிறப்பு அதிதிகளின் கவிதையும் உள்ளடங்குகிறது, 3 தொகுப்பாளினின் கவிதைகளும் உள்ளடங்குகிறது. எமது நிகழ்ச்சியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியின் முதலாவது கவிதையை வாசிப்பதற்காக நாம் அழைப்பவர் எமது சிறப்பு அதிதியாக கலந்து கொண்ட அறம்பழி அறக்கட்டளையின் ஆஸ்தான நடுவரே, அழகிய இலங்கை நாட்டின் அன்பான முத்தே, மரபுவழி கவிதையின் மா மன்னரே, குறு கவிதை பாவடிக்க குதூகலத்துடன் உங்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் தாமரை செல்வி அவர்களே. குறும்பா பாடுமாறு கூறியுள்ளீர்கள். எனது பாவினை வெண்பாவாகவும் வேறு தெம்மாங்கு இசையில் அமைந்த ஒரு பாடலாகவும் இங்கு பாடலாம் என்று நான் எண்ணுகிறேன். பொய்கைதனை என்றெடுத்த பூமகளே தேனமுதே, வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவளே, நாளும் குறுங்கவிதை பாடி குவலயத்தோர் வாழ்த்த நறுங்கவியாய் என்னாவில் வேறு தன்னானே 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 தன தன்னானே தன்னானே. அருமையான குறுங்கவி இங்கு அள்ளி பொய்யில் வழங்க வந்த ரம்பளி குடும்ப நேயர்களே, அகவணக்கம் செப்புகிறோம். நாங்க அகவணக்கம் செப்புகிறோம். தன்னானே தன்னானே தன தன்னானே 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 தன தன்னானே தன்னானே. தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்றி நீங்க வரும் தடைகள் அத்தனையும் தாண்டி எல்லோம் வெல்வோம் ஓர் நாள் வெற்றி நிச்சயம் என்று வெறி கொண்ட முயற்சி திருவினையாச்சே. தன்னானே தன்னானே தன தன்னானே 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 தன தன்னானே தன்னானே. கண்ணேயுன் எழுத்துக்கள் உலகையாளும் எங்கள் கர்மா கொடிது கொடிது அல்லோ. கண்ணான வளமிருந்தும் பயனில்லையே, நாம கதறி அழுதாலும் குறையும் அகுமுறல். தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே
தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே. இந்த குறுங்கவிதை பாட வந்திருக்கும் 25 கவிஞர்களுடைய தலைப்புகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு தெம்மாங்கு இசையில் இந்த பாடலை நான் பாடியிருக்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக அறம்வழி அறக்கட்டளை குழுமத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உண்மையில் ஐயா, எமது வெள்ளி விழாவின் ஆரம்ப நிகழ்வினை மிகவும் துள்ளலுடன் கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றி இருக்கிறீர்கள். தொடர்ந்து எமது நிகழ்ச்சி மிகவும் கலகலப்பாகவே செல்லும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. அதற்கான ஒரு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் கூற வேண்டும். மிக்க நன்றி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். கவிஞர் ப. பன்னீர்செல்வம் ஐயா தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக கவிஞர் ஜெயவதி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஜெயவதி. நன்றி தாமரை செல்வி. நிறுவனர் அபிரான்ஸ் ரத்னவேல் அவர்களுக்கும் எங்களது நடுவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் இங்கே கவி பாட வந்திருக்கும் அத்துணை கவியுறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று எங்களது நடுவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை அவரது கவிதையை முதலாவதாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஜெயவதி. வணக்கம் ஐயா. பொய்கை நிகழ்ச்சியின் 25வது அத்தியாயம் அறம்வழி அறக்கட்டளையின் நிறுவனர் ஒரு வித்தியாசமான முறையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார். வழக்கமாக பொய்கை நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதிகள் கவிஞர்கள் எழுதுகின்ற கவிதைகளை வாசித்து அதையெல்லாம் நாம் கண்டு ரசித்து வந்தோம். ஆனால் வித்தியாசமான முறையிலே பொய்கை 25 நிகழ்ச்சியை அறம்வழி அறக்கட்டளையின் நிறுவனர் சகோதரர் அபிரான்ஸ் ரத்னவேல் அவர்கள் சில குறிப்பிட்ட சிறப்பு அதிதிகளை வரவழைத்து அதிலே கவிதை எழுதிய கவிஞர்களை படிக்க வைத்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இதை கொண்டு சென்றுள்ளார். இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர அத்துணை கவிஞர்களையும் தொகுப்பாளினி ஜெயவதி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டு தலைமை கவிதையை இங்கே வாசிக்க விரும்புகிறேன். நம்ம கவிஞர்களுக்கு கொடுத்துள்ள தலைப்புகளில் இருந்து அதை ஒட்டி அதில் வரக்கூடிய தலைப்புகளையும் இதில் இணைத்து கவிதையாக வடித்துள்ளேன் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, வெல்வோம் ஓர் நாள் தலைப்பில் கவிதை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் தினசரி வாழ்க்கை தரவில்லை நன்மைகள். தினசரி வாழ்க்கை தரவில்லை நன்மைகள். ஏற்றமும் இரக்கமுமாய் ஏக்கத்துடன் மக்கள். ஏற்றமும் இரக்கமுமாய் ஏற்றத்துடன் மக்கள். வளமிருந்தும் பயனில்லை வாழ்க்கையும் நகரவில்லை. வளமிருந்தும் பயனில்லை வாழ்க்கையும் நகரவில்லை. கோபத்தில் மேலும் குறையாத குமுறல்கள். கோபத்தில் மேலும் குறையாத குமுறல்கள். முயற்சி எடுத்தால் முன்னிலைக்கு வரலாம். முயற்சி எடுத்தால் முன்னிலைக்கு வரலாம். துணிந்து நிற்போம் துயரம் கொள்ளாமல். துணிந்து நிற்போம் துயரம் கொள்ளாமல். நாமும் வெல்வோம் நிச்சயமாய் ஓர் நாள். நாமும் வெல்வோம் நிச்சயமாய் ஓர் நாள். நன்றி. மிகவும் அற்புதமாக இருந்தது ஐயா. நாமும் வெல்வோம் ஒரு நாள் என்று மிகவும் தன்னம்பிக்கையான கவிதை வடித்திருந்தீர்கள். அடுத்ததாக நிகழ்வில் என்னுடைய கவிதையை வழங்கிட்டு மற்ற கவிஞர்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. நானும் ஒரு குட்டி கவிதையோடு வந்திருக்கிறேன். குறையுமா குமுறல்கள் எனும் தலைப்பில் வறுமையால் மூடி வண்ணங்கள் தேடி. வறுமையால் மூடி வண்ணங்கள் தேடி வாடி கிடக்கிறோம், வாயடைத்து நிற்கிறோம். விலைவாசி ஏற்றம், வீட்டினில மாற்றம், காணுகின்ற கண்கள் எல்லாம் கலங்கிடும் கோலம். அதிகரித்த கடனால் அத்தனையும் முடங்கலால் அடங்கியே கிடக்கிறோம், முடங்கியே மடிகிறோம். இன்னல்கள் தேடுமா, இன்பங்கள் தேருமா, இலங்கையின் குமுறல்கள் என்று மாறுமோ திணறல்கள். நல்ல அருமையான கவிதை. வாடி கிடக்கின்றார்கள், வாயடைத்து நிற்கின்றார்கள். பொல்லாத காலம் வந்ததோ இலங்கைக்கு. பொல்லாத காலம் வந்ததோ இலங்கைக்கு. நல்ல காலம் பிறந்திட நாமும் பிரார்த்திப்போம்.
நல்ல காலம் பிறந்திட நாமும் பிரார்த்திப்போம். இலங்கை பிரச்சனைகள் தீரும் வரை. இலங்கை பிரச்சனைகள் தீரும் வரை. நல்ல அழகான கவிதை. கவிமகள் ஜெயபாரதி, சிறப்பு வாழ்த்துக்கள். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்ததாக இங்கே எங்களது கவிஞர்களை அழைக்கலாம் ஒவ்வொருவராக. முயற்சி திருவினையாக்கும் எனும் முன்னேற்ற கவி வடிக்க ஜமீனா அவர்களை அழைக்கிறேன். பொய்கை அத்தியாயம் 25 எனக்கும் வாய்ப்பை வழங்கிய நிறுவன தலைவர் அபிராஜ் ரத்னவேல் அவர்களுக்கும் மற்றும் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். முயற்சி திருவினையாக்கும். முடியும் என்று முயன்று பார், முழு உலகமும் உனதாகும். முடியும் என்று முயன்று பார், முழு உலகமும் உனதாகும். உன் இலக்கை உறுதியாக்கு, துயர் வந்து தூரம் விலகும். உன் இலக்கை உறுதியாக்கு, துயர் வந்து தூரம் விலகும். இன்றைய பணிகள் இனிதாய் செய்திடுவீர், நாளைய செய்தி நமக்காக நாளிதழில். இன்றைய பணிகள் இனிதாய் செய்திடுவீர், நாளைய செய்தி நமக்காக நாளிதழில். எண்ணத்தில் நல்லெண்ணம் விதைத்திடவே முடிவின் விளைவோ விசாலமாய் தெரியும். எண்ணத்தில் நல்லெண்ணம் விதைத்திடவே முடிவின் விளைவோ விசாலமாய் தெரியும். கவிஞர் யமீனா ஒரு அருமையான கவிதை. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் கவிதை. வந்த துயர் விரைவாய் விலகட்டும், வந்த துயர் விரைவாய் விலகட்டும். விசாலமாய் தெரியட்டும், விடியல் பிறக்கட்டும். விசாலமாய் தெரியட்டும், விடியல் பிறக்கட்டும். நாளைய செய்தி நமக்காக நாளிதழில். மிக அற்புதமான வரிகளோடு கவிதை எழுதியிருக்கிறார். அறம்பழி அறக்கட்டளையின் சார்பாக பொய்கை நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வடித்த உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மிக்க நன்றி. நன்றிகள் ஜமீனா. சிறப்பான கவி வடித்து சென்ற ஜமீனாவுக்கு நன்றிகள். அடுத்ததாக இங்கே குறையுமா குமுறல்கள் எனும் மனக்குமுறலான கவி வடிக்க சேனா குவிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்தினூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் கூற வந்த கவியின் தலைப்பு குறையுமா குமுறல்கள். குறையுமா குமுறல்கள். தினம் தினம் மனிதனை இங்கு, தினம் தினம் மனிதனை இங்கு ரணமாக்கிடும் பல சோகங்களுமே, ரணமாக்கிடும் பல சோகங்களுமே. மனமெல்லாம் மெல்ல உடைந்திடவே, மனமெல்லாம் மெல்ல உடைந்திடவே மரணத்தை விரும்பிடும் பல மனங்களுமே, மரணத்தை விரும்பிடும் பல மனங்களுமே. உள்ளத்தின் குமுறல்கள் கூடிய நிலையினாலே, உள்ளத்தின் குமுறல்கள் கூடிய நிலையினாலே உருவானது இந்த கொடுமைகள் மக்களுக்குமே, உருவானது இந்த கொடுமைகள் மக்களுக்குமே. குறையுமா இந்த குமுறல்கள் என்றே, குறையுமா இந்த குமுறல்கள் என்றே புரியாத நிலையில் பாடுகின்றனர் ஏழைகளுமே, புரியாத நிலையில் பாடுகின்றனர் ஏழைகளுமே. நன்றி. கவிஞர் செல்வராசா புவிதா ஒரு அருமையான கவிதை. குறையுமா குமுறல்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை. உள்ளத்தில் குமுறல்கள் கூடிய நிலையில் இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் ரணமான சோகங்கள் ஆறட்டும் விரைவாக, ரணமான சோகங்கள் ஆறட்டும் விரைவாக. குறையட்டும் குமுறல்கள் விரைவில் வரட்டும் நல்ல நாட்கள். குறையட்டும் குமுறல்கள் விரைவில் வரட்டும் நல்ல நாட்கள் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மிக அருமையான ஒரு கவிதையை வடித்து இங்கே வாசித்த கவிஞர் குவிதா அவர்களுக்கு பொய்கை சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடரட்டும் உங்கள் தமிழ் பணி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறி அருமையான கருத்துக்களை கூறிய நடுவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான கவி வடிக்கின்ற குவிதா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கர்மா கொடியது எனும் காலத்திற்கேற்ப கவி வடிக்க எங்களது சிவதீபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கர்மா என்றால் சும்மா இல்லடா. செஞ்சோலை மண்ணில் சிதறிய சிறார்களும், முள்ளியின் வாய்க்காலில் ஓடிய குருதியும், நந்தி கடலில் முனகிய உடல்களும்,
ஊழ்வினை செய்திடுமே. செஞ்சோலை மண்ணில் சிதறிய சிறார்களும் முள்ளியின் வாய்க்காலில் ஓடிய குருதியும் நந்தி கடலில் முனகிய உடல்களும் ஊழ்வினை செய்திடுமே. நித்தமும் உறவினை தேடி அலைவோரும் கோரமாய் திட்டி சிந்திய கண்ணீரும் கொத்து குண்டுகளால் கொன்று ஒளித்தோரை கோரமாய் கொன்றிடுமே. நித்தமும் உறவினை தேடி அலைவோரும் கோரமாய் திட்டி சிந்திய கண்ணீர் கொத்து குண்டுகளால் கொன்று ஒளித்தோரை கோரமாய் கொன்றிடுமே. நன்றி, வணக்கம். கவிஞர் வாரிக்குட்டியூர் சிவதீபன் மிக அற்புதமான ஒரு கவிதை. இன்னைக்கு அவருடைய நேரில் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம். பல விஷயங்கள் உண்மையில் நடந்ததை அப்படியே இங்கே தெளிவாக கவி வடிவத்தில் கொடுத்திருக்கிறார். உற்றாரும் உறவினரும் ஒன்றாகும் நாள் வரும், உற்றாரும் உறவினரும் ஒன்றாகும் நாள் வரும், சிந்திய கண்ணீரும் சிவந்த பகுதிகளும் சீராகும் நிச்சயமாய், சிந்திய கண்ணீரும் சிவந்த பகுதிகளும் சீராகும் நிச்சயமாய், நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் வெற்றிதான், எதிர்காலம் உங்கள் வசமாகும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த கவிதையை வடித்துள்ள சிவதீபன் அவர்களுக்கு அறமொழி அறக்கட்டளையின் சார்பாகவும் பொய்கை நிகழ்ச்சியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரட்டும் உங்கள் தமிழ் பணி. வாழ்த்துக்கள். சிறப்பான கவி வடித்து சென்ற எங்களது கவிஞர் சிவதீபன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களது ஐயா நடுவர் ஐயா அவரிடம் சில வார்த்தைகள் இந்த கவிஞர்களின் கவிகளை பற்றி சில வார்த்தைகள் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கவிஞர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சிறந்த கவிஞர்களாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதைகளை வழங்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கவி வடிவத்தில் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பும் அதே போல நம்முடைய அறமொழி அறக்கட்டளை நிறுவனர் கொடுத்த தலைப்புகளும் ஒவ்வொன்றும் ஒரு அருமையான தலைப்புகள், இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற தலைப்புகள். அந்த சூழ்நிலைக்கேற்ப கவிஞர்களும் தங்கள் கவி வடிவத்தை மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயவதி அவர்கள் இலங்கையரின் தவிப்பு என்று மாறுமோ கொதிப்பு, நல்ல அற்புதமான வரிகளை கவிமகள் ஜெயபாரதி கொடுத்திருக்காங்க. இலங்கையரின் தவிப்பு என்று மாறுமோ கொதிப்பு, இன்னைக்கு கொதிச்சிட்டு இருக்குது இலங்கை என்பதை அற்புதமாக வடித்திருக்கிறார். அதே போல கவிஞர் யமீனா அவர்கள் துயர் வந்து தூர விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். துயர் வந்து தூர விலகும், நிச்சயமாக விலகும் என்று ஒரு நம்பிக்கையை கவிஞர் யமீனா இங்கே தெரிவித்திருக்கிறார். அதே போல குவிதா அவர்கள் குறையுமா குமுறல்கள், இப்ப இருக்கக்கூடிய குமுறல்கள் குறையுமா என்ற அடிப்படையிலே மரணத்தை விரும்பிடும் பல மனங்கள் இருக்கு இன்னைக்கு. ஆனா இந்த கொடுமைகள் உருவானது, இந்த கொடுமைகள் மக்களுக்கு குறையுமா இந்த குமுறல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த குமுறல்கள் குறைவதற்கான வழிகள் பிறக்கும் என்று இந்த நேரத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே எனது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கர்மா என்றால் சும்மா இல்லடா, ஒரு அற்புதமான ரைமிங்கோட ஒரு திரைப்பட பாடல் வரிகள் மாதிரி ஒரு தலைப்பை இங்கே கொடுத்திருக்கக்கூடிய சிவதீபன், கவிஞர் சிவதீபன் அவர்கள் ஒரு கடந்த காலத்திலே இலங்கையில் நடைபெற்ற ஒரு மோசமான சம்பவத்தை இங்கே காட்டியிருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் ஓடிய குருதி, கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. முள்ளிவாய்க்காலில் ஓடிய குருதி, நந்தி கடலில் முனகிய உடல்கள், ஊழ்வினை செய்திடுமே, நித்தமும் உறவினை தேடி அலைவரும். அப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளை காட்டியிருக்கிறார். கர்மம் சும்மா வைத்து செய்யும் என்று நிறைவு செய்திருக்கிறார். உண்மையிலே ஒரு அந்த தலைப்புக்கேற்ற கவிதையாக அமைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு நல்ல கவிதையை இங்கே வடித்த அத்துணை கவிஞர்களுக்கும் அறமொழி அறக்கட்டளையின் சார்பாகவும் பொய்கை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடரட்டும் அனைவரின் தமிழ் பணி.
மீண்டும் மீண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உங்கள் கவிதைகள் அரங்கேறட்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆமையா, நன்றிகள். ஐயாவுக்கு நன்றிகளை கூறிட்டு அடுத்ததாக எங்களது பிரதான நெறியாளர் தாமரை செல்வி அவர்களிடம் எங்களது நிகழ்வை கையளிக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. உங்கள் தலைமையில் கவிதாயினி தேவதி அவர்களின் தொகுப்போடு நடைபெற்றது. மிக்க நன்றி. இருவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சிறப்புரை வழங்குவதற்காக அறப்பள்ளி அறக்கட்டளை கலை குடும்பத்தின் பணிப்பாளர், ஆசிரியர், கவிஞர் ஆகிய திரு சிவதேவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் தாமரை. இன்று உலகளாவிய ரீதியிலே அதிகம் பேரால் ரசித்து பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பொய்கை நிகழ்வு இருக்கின்றது. இந்த பொய்கை நிகழ்வினுடைய 25வது, குறிப்பாக இந்த வெள்ளி விழா நிகழ்வில் உண்மையிலே நான் ஒரு விருந்தினராக உங்களோட கலந்து கொள்வதை எட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே இந்த பொய்கைகளுடைய உருவாக்கம் மற்றும் அரண்மனை அரங்குடைய ஸ்தாபகரான அபிராஜ் அவர்கள், தொகுப்பாளினி தாமரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொய்கை நிகழ்வானது என்று 25 வெளிவருகின்றது. நான் தொடர்ச்சியாக இந்த பொய்கை நிகழ்வு நான் ஒரு 2-3 நிகழ்வுகளை தவிர தொடர்ச்சியாக நான் இந்த நிகழ்வுல வந்து பார்த்து வரேன். உண்மையில நிறைய மாற்றங்களை, புதிய மாற்றங்களை வந்து என்னால் அவதானிக்க முடியும். குறிப்பாக இந்த நிகழ்வை செய்து வருகின்ற மதிப்புரிய தொகுப்பாளினி தாமரை அவர் ஆரம்பத்திலே இந்த நிகழ்வை நான் பார்க்கின்ற போது அவர்கள் சின்ன தடுமாற்றங்கள் அப்படி இருக்கு. அப்ப எங்களுடைய நிறுவனம் அபிராஜன் அவர்கள் கேட்பார், அந்த வீடியோ அனுப்பிக்கிறவர்கள் கேட்பார் என்ன மாதிரி இருக்குது இது என்று சொல்லி கேட்பார். சின்ன தயக்கங்கள் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற போது ஒரு குறுகிய காலத்துல ஒரு பாரிய மாற்றத்தினை வந்து உண்மையில இந்த நிகழ்வுலையும் சரி, அதே நேரம் எங்களுடைய தொகுப்பாளர்களையும் வந்து உண்மையில அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்களை தொகுப்பாளினி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேவேளை இப்பொழுது ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஆரம்பத்தில் இந்த பொய்கை நிகழ்வை வந்து உருவாக்கி அதை தொடங்குகின்ற போது அபிராஞ்சனன் அவர்கள் கேட்டிருந்தார், சிவதீபன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யுங்கோ, பிரபாகரனோட செய்யணும் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். சில தடங்கல்களால வந்து எங்களால் அதை செய்ய முடியாம இருந்தது. உண்மையிலேயே இந்த 25வது பள்ளி விழா காணுகின்ற பொய்கை நிகழ்வு மேல கலந்து கொண்ட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நேரத்துல வந்து அபி என்ன ஒரு இன்பகரமான ஒரு அறிவித்தல் ஒன்றை வந்து நீங்கள் நான் செய்யணும் என்று மேல கேட்டிருந்தேன். அந்த வகையில இன்னும் சொற்ப வழியில் அந்த அறிவிப்பினை செய்யலாம் என்று சொல்லி நம்புறேன். உண்மையிலேயே இந்த காலத்திலே பெண்களை பொறுத்தவரையில வந்து அதிக அளவுல வந்து இந்த சமூக வலைத்தளங்களையும் சரி, அதே நேரம் கலை நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது பொது நிகழ்வுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பங்கு பெற்றுதல்கள் என்பது தொடர்ச்சியாக குறைந்து வருகின்ற ஒரு நிலைமையினை நாங்கள் காண்கிறோம். அந்த வகையிலே இன்று பல அவமானங்களை கடந்து பல தடைகளை தகர்த்தெறிந்து எங்களுடைய கலை குழுமத்திலே இணைந்து ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பாரிய வளர்ச்சியை கண்ட ஒரு பெண்ணை பற்றி தான் இப்பொழுது நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த கலை குழுமத்துக்கும் தாமரை அவர்களுக்கும் நிறையவே ஒரு பிணைப்பு இருக்கின்றது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் அவர் திருமணமான பின்னர் கிட்டத்தட்ட 12 வருடங்களை கடந்து முதன்முறையாக அவர் கவிதை எழுதியது எங்களுடைய இந்த கவி குழுமத்தில், எங்களுடைய குழுமத்தில். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குழுமத்திலே பட்டிமன்ற பேச்சாளராக, அது மட்டுமல்லாமல் பட்டிமன்ற நடுவராக, அத்துடன் ஒரு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக, இவ்வளவுமே எங்களுடைய குழுமத்திலே தான் அவர் முதன்முறையாக கால்பதித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர் பல்வேறு குழுமங்களிலே அவர் நடுவராக பணியாற்றி வருகின்றார். உண்மையிலேயே அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இவ்வாறு குறுகிய காலத்திலேயே மிக பெரியதொரு விருட்சமாக பாரிய வளர்ச்சி கண்ட இந்த எங்களுடைய சிங்கப்பெண் தாமரை அவர்களுக்கு எங்களுடைய அறம்பளி அறக்கட்டளை சார்பிலே சாதனை சிகரம் என்கின்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for ஆம் தாமரை அவர்களே, மிக பாரிய ஒரு விருது ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையில் இந்த விருதுகளை பெறுவதற்கு எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களும் உங்களுடைய ஒரு சிறப்பான செயற்பாட்டுக்காக மிகப்பெரிய ஒரு விருது கிடைத்திருக்கின்றது. இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்கள்? நன்றி சகோதரரே. முதலில் உங்கள் சிறப்புரைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் நீங்கள் கூறியது போல் ஆரம்ப நாட்களில் நான் சிறு சிறு தவறுகளை இழைத்தேன். அதை சுட்டிக்காட்டும் உங்கள் போல் நல்லுள்ளங்கள் சுட்டிக்காட்டும் போது அதை நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டேன். அதை என்னை குறை கூறுவதாக நான் நினைக்கவில்லை. எனக்கான திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதனால் நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன். உண்மையில் நான் பட்டிமன்ற பேச்சாளராக முதலில் அறிமுகமானது, முதலில் நடுவராக மாறியது, முதல் திருமணத்துக்கு பின் 12 வருடங்களுக்கு பின் முதல் கவிதை பதிவிட்டது, தொகுப்பாளனையா மாறியது, எல்லாமே ஒரு கனவினை போன்ற ஒரு செயலாக இருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் இருந்த தீயை இவர்கள் இன்னும் தூண்டிவிட்டது போல ஒரு எமது அறம்பலி அறக்கட்டளை நிறுவனம் எனது அத்தனை விடயங்களுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு அமையும் ஒரு சிறப்பான இடமாக இருந்ததால் என்னால் இதை சாதிக்க முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் இது என்னுடைய சாதனைக்கு மிகப்பெரிய பங்கு எமது அறம்பலி அறக்கட்டளை நிறுவனத்தையே சாரும். அவர்கள் இத்தனை வாய்ப்புகளை வழங்கி இருக்காவிட்டால் நானும் எல்லா பெண்களையும் போல் திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு வீட்டில் குடும்ப சுமை, வேலை பளு, இதற்கு மத்தியிலே வாழ்ந்திருப்பேன். எனக்கான ஒரு களம் கிடைத்தது. அந்த களத்தை அமைத்துக் கொடுத்த நிறுவனருக்கும் குழுவினருக்கும் அனைவருக்கும் நான் வேளையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எமது திறமைக்கான தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் பூரிப்படைகிறேன். அதனால் இவ்வேளையில் நான் எனது நன்றியை மிக மகிழ்வுடன், அதை கூறுவதற்கான வார்த்தைகள் இன்னுமில்லை திடீரென கேள்வி கேட்கும் போது. அதனால் நான் ஒட்டுமொத்த அத்தனை சந்தோஷமான வார்த்தையும் சேர்த்து கூறுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நான் மிகவும் மகிழ்வாக உணர்கிறேன். எனது திறமைக்கும் அங்கீகாரத்துக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக. நன்றி 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 சகோதரர். இந்த சாதனை சிகரம் என்ற விருதினை வழங்குவதிலே எங்களுடைய கலை குழுமத்திலே ஒரு முக்கிய பங்குதாரியாக இருந்த தனுஷியா அவர்கள் இந்த விருதினை பற்றி சில கருத்துக்களை வழங்கும். தமிழாலும் சொற்களாலும் என்னை ஆட்சி செய்யும் நற்றமிழே, அமிர்தமாகி நானிலம் போற்றும் உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். இருந்த எம்மை கோலங்களாக இணைத்த அறம்பலி அறக்கட்டளை கலைக்குழும சொந்தங்களுக்கு எனது அன்புசால் வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த பொய்கை நிகழ்வானது வெள்ளி விழா காணுகின்ற இந்த அரிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே எங்களுடைய சிவதீபன் சகோதரர் கூறியதை போன்ற எங்களுடைய இந்த பொய்கை நிகழ்வின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தையொட்டி எங்களுடைய இந்த நிகழ்வின் தொகுப்பாளினி சகோதரி கவிஞர் தாமரை செல்வி அவர்களுக்கு எங்களுடைய இந்த கவி குழுமத்தினால் சாதனை சிகரம் என்ற விருதினை வழங்குவதையிட்டு நாங்கள் அனைவருமே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய கவிஞர் தாமரை செல்வி அவர்களுடைய அந்த கலை இலக்கிய பணியானது மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து உச்ச நிலையை அடைவதற்கும் எங்களுடைய கவி குழுமத்துடன் இணைந்து அவர் பல்வேறு கவி பயணங்களை தாண்டி செல்வதற்கும் இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த அறம்பலி அறக்கட்டளை வழங்குகின்ற முதலாவது விருதாக தாமரை செல்விக்கு வழங்கப்பட்ட இந்த கவி சாத்திகரம் விருது காணப்படுகின்றது. இந்த விருதானது இவர்களை போன்ற பல்வேறு சாதிக்க துடிக்கும், அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பல்வேறு தடைகளை தாண்டி ஒரு உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற அனைத்து பெண்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும் என்று நாங்கள் இங்கே கூறிக்கொள்வதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையில் இந்த முதலாவது விருதினை இங்கே பெற்றுக்கொள்ளும் எங்களுடைய சகோதரி கவிஞர் தாமரை செல்வி அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பட்டம் வழங்கியமை தொடர்பாக அவருடைய உள்ள உணர்வுகளை கூறுவதற்காக நாங்கள் இப்பொழுது அழைத்து நிற்பது எங்களுடைய கலை குழுமத்தினுடைய நடுவராக இருக்கக்கூடிய நாதன் ஐயா அவர்களை இப்பொழுது அழைத்து. மீண்டும் ஒரு முறை வணக்கம். பொய்கை என்றதும் தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகின்ற தடாகம்தான் எமது மனக்கண்ணில் தோன்றும். அந்த தடாகத்தை போல பொய்கை நிகழ்ச்சியிலும் தாமரை செல்வி
பூத்து குலுங்கி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நடத்தி செல்கின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது அந்த சாதனை சிகரம் என்ற அந்த விருது சால பொருத்தமாக அமைந்துள்ளது என்றே நான் கருதுகிறேன். இங்கு வாழ்த்துரை வழங்கியவர்களுடைய கூற்றுக்களில் இருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக எண்ணுவது யாதெனில், படிப்படியாக வளர்ச்சியுற்று இந்நிலையை இத்தாமரை செல்வி அடைந்திருக்கிறாள் என்று நான் கருதுகிறேன். எந்த விடயமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய முயற்சியினால் முன்னேறுவதுதான் மற்றவர்கள் வாழ்த்தக்கூடியதும் போற்றக்கூடியதும் சம்பவமாக. அதற்கொப்பாக தாமரை செல்வியும் வளர்ந்து பூத்து குலுங்கி நேயர் நெஞ்சங்களிலே இடம் பிடித்து இந்த விருதினை பெற்றிருப்பது அகமகளக்கூடிய நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். பொருத்தமான ஆளுக்கு பொருத்தமான விருது வழங்கப்பட்டிருக்கிறது கருதி நான் மென்மேலும் வளர வேண்டும், மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும், இது போன்ற விருதுகளை பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சாதனை சிகரம் என்கின்ற விருதினை எனக்கு வழங்கிய அறம்வழி அறக்கட்டளை குழுவினருக்கும் மற்றும் அதன் நிறுவனர் அபிரஞ்ச் ரத்னவேலையா அவர்களுக்கும் மற்றும் பாராட்டுகளை வழங்கிய சகோதரர் சிவதீபன் மற்றும் சகோதரி தனுஷ்யா, எமது ஆஸ்தான நடுவர் திரு நாதன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற வாய்ப்புகளை மேலும் மேலும் என்னை போன்று மறைந்திருக்கும் இலைமறைக்காயாய் மறைந்திருக்கும் பல பெண்களுக்கு இந்த வாய்ப்பு எமது நிறுவனம் அமைத்துக் கொடுக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் எனக்கு இல்லை. அதற்கு முன் உதாரணமாக என்னை எடுத்திருப்பது, என்னை தெரிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மீண்டும் எனது நன்றியை என் குழுவினருக்கும் நிறுவனருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் 25 கவிஞர்களை இதில் இணைத்துக் கொண்டமேனால் இரு பகுதிகளாக, நேரம் காரணமாக இரு பகுதிகளாக பிரித்து வெளியிடுகின்றோம். முதலாவது பகுதியாக நடுவர் ப. பன்னீர்செல்வம் ஐயா, தொகுப்பாளினி ஜெயவதி அவர்களின் தொகுப்பினை நீங்கள் இதுவரை கண்டுகளித்தீர்கள். அடுத்து வரும் அதிதிகள் இருவரினதும் மிகுதி உள்ள கவிஞர்களின் கவிதையும் பாகம் 2 நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆதரவினால் இவ்வளர்ச்சியை நான் சென்றடைந்தேன் என்பதில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தமிழ் மூலம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழுவோம். நன்றி, வணக்கம்.